இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் முன்பாக இருந்த பல பிரச்சனைகளை சாதாரணமானதை கொண்டு கர்த்தர் செய்து முடித்தார். சாதாரணமான உங்களை கொண்டு கர்த்தர் செய்து முடித்தார். நீங்கள் அடிக்கடி சொன்னீர்கள், நான் தகுதியே இல்லை, நான் அதற்கு பலமே இல்லை, நான் அதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் சாதாரணமான உங்களை கொண்டு இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த அந்த கர்த்தர் தான் வாக்கு கொடுக்கிறார். எமோரியரின் இரும்பு ரதங்களை குளவிகளை கொண்டு துரத்தின கர்த்தர் இதற்கு முன்பாக உங்களுடைய பட்டயம் உங்களுடைய பலம் அல்ல, கர்த்தரே சாதாரணமானதை கொண்டு உங்களுக்கு விரோதமாக இருந்த ஆயுதங்களை முறித்து போட்டார். அந்த தேவன் இன்று வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய தேவை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய பிரச்சனை, சத்துரு வெள்ளம் போல வரும்போது கொடியேற்றுகிற ஆவியானவர் உங்களுக்கு முன்னின்று சாதாரணமானதை கொண்டு அதை துரத்த போகிறார். நீங்கள் செய்ய போகிறீர்கள். கர்த்தர் உங்கள் களத்தை பலப்படுத்த போகிறார். அது நடக்கும், பிரம்மாண்டமாய் நடக்கும், பிரம்மாண்டமாய் நடக்கும், வெற்றியாய் நடக்கும். கர்த்தர் அதை வெற்றியாய் முடிப்பார். சாதாரணமானதை கொண்டு பெரிய அற்புதத்தை செய்கிறவர் கர்த்தர். இப்ப எல்லாரும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஒரு குளவிகளை அனுப்பி எமோரியருடைய 2 இரும்பு ராஜாக்களை துரத்த முடியுமானால் என்னை கொண்டு உங்களால் செய்ய முடியும். என் குடும்பத்தை கொண்டு உங்களால் செய்ய முடியும். என் பிள்ளையை கொண்டு உங்களால் செய்ய முடியும். சாதாரணமான உள்ளம் கை மேகத்தை வச்சு ஒரு பெரிய மலையை கர்த்தருக்கு கொண்டு வர முடியுமானால் என்னை கொண்டு இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். என் பிள்ளையை கொண்டு கர்த்தர் செய்து முடிக்க முடியும். கர்த்தர் நிறைய பேரை தைரியப்படுத்துகிறார். இல்ல, நான் செய்வேன் செய்வேன், உன்னை கொண்டு ஹல்லேலூயா, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். எல்லாரும் இன்னைக்கு 3வது நாள் ஜெபிக்க போறோம். கர்த்தரே வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நான் செய்வேன். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லினாலும் நீங்கள் துரத்தவில்லை. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் வில்லுக்கு அந்த இடத்துல எந்த வேலையும் இல்லை, உன் பட்டயத்துக்கு அந்த இடத்துல எந்த வேலையும். சில இடத்துல உங்களுக்கு எந்த வேலையுமே இருக்காது, நீங்க எந்த வேலையுமே அந்த இடத்துல செய்ய மாட்டீங்க. ஆனா பிரச்சனை அவ்வளோ பெருசா இருக்கும், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சக்தி அவ்வளோ பெருசா இருக்கும். ஆனா ஆண்டவர் உங்களிடத்துல இருக்கிற எதையுமே கர்த்தர் பயன்படுத்தாம, எல்லாத்தையும் நீ வச்சுக்கோப்பா, அது உன்கிட்ட இருக்கட்டும், நானே எல்லாத்தையும் செய்கிறேன், நானே எல்லாவற்றையும் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீங்கள் குறைவை காண்பது இல்லை. ஒருவேளை உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை வந்து நீங்கள் இப்பொழுது சம்பாதித்து வைத்த சேர்த்து வைத்த இது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு போகுமோன்னு யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். பாஸ், எனக்கு பயமா இருக்குது, இத்தனை வருஷமா நான் சேஃப்டி பண்ணது எல்லா வில்லும் எல்லா பட்டயமும் இந்த யுத்தத்திலே என்னை விட்டு போகுமோன்னு நான் நினைக்கிறேன், அதெல்லாம் காலியாகுமோன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப வருஷமா இதை நான் பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன், ஆனா இந்த பிரச்சனையில இதை இழந்துருவோம் போல தெரியுதுன்னு யாராவது ஒருத்தர் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இல்ல, உன்னுடைய பட்டயத்தை நான் தொடவே இல்லை, உன்னுடைய வில்லை நான் தொடவே இல்லை, நீ துரத்தவும் இல்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பி. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? இது நடக்க போகிறது. உங்க இதுவரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த காரியத்தை கர்த்தர் அப்படி எடுத்து அழிக்கிறதற்கு கர்த்தர் விடமாட்டாரு. ஆண்டவர் புதிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த சவாலை முறியடிப்பதற்கு ஏற்கனவே இருந்ததை அல்ல, கர்த்தர் புதிதாக ஒன்றை ஆரம்பித்து புதிதாக ஒன்றை துவங்க செய்து புதிதாக ஒரு வருமானத்தை கொடுத்து புதிதாக ஒரு வெற்றியை கொடுத்து அந்த காரியத்தை செய்யவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். குளவிகளை கொண்டு எமோரியரின் 2 ராஜாக்களாகிய இரும்பு தாழ்பாள்களை உடைக்கிற கர்த்தர் இன்றைக்கு அவருடைய பலத்தோடு நம்மத்திலே வந்திருக்கிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி, இயேசுவே, நீர் என்னை கொண்டு செய்ய முடியும். இப்போ உன்னதமானவருடைய பலன் உங்கள் மேல கடந்து வருகிறது. கர்த்தர் பலப்படுத்துகிறார். நீ சாதாரணமானவளாய் இல்ல, சாதாரணமானவனாய் அல்ல. கர்த்தர் உனக்குள்ளே வரும்போது நீ எழுந்து புறப்பட்டு கழுகை போல. ஹல்லேலூயா. கர்த்தர் 2வது நாள் சொன்னார், காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் கரங்களை தட்டி, என்னை 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 நடத்துகிற தேவன், என்னை நடத்துகிற தேவன்,
என்னை நடத்துகிற தேவன், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும். எஸ், ஜோமனுங்க, சத்தத்தை உயர்த்தி. அப்பா, உள்ளங்கை மேகத்தை கொண்டு அவ்வளோ பெரிய பெரும் மழையை கொடுக்க முடியுமானால், எமோரியரின் 2 ராஜாக்களை வெறும் குளவிகளை கொண்டு நீர் வெற்றி கொடுக்க முடியுமானால், என்னை பயன்படுத்த உம்மாலே முடியும். என்னை நிலைநிறுத்த உம்மாலே முடியும். என்னுடைய எல்லையை பெருக பண்ண உம்மாலே முடியும். என்னை தலை சிறந்தவனாய் மாற்ற உம்மாலா முடியும். இப்போ மாறட்டும். இந்த 3ஆவது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே என் சரீரம் அதற்காக ஆயத்தமாகட்டும், என் சிந்தை அதற்காக ஆயத்தமாகட்டும், என் பிள்ளை அதற்காக ஆயத்தமாகட்டும். கர்த்தர் ஆயத்தமாக்குறாரு, கர்த்தர் ஆயத்தமாக்குறாரு. அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க, சத்தத்தை உயர்த்தி. உங்க ஜெபத்தை நிறுத்த வேண்டாம். கர்த்தர் வருகிறார். இயேசுவே, நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன். பலவீனப்பட்ட சரீரம் இப்பொழுது பலனாய் மாறட்டும். பலவீனப்பட்ட அவயவங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால சொல்ல சொல்ல சொல்ல, எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை எனக்கு செய்ய போறாரு. நல்லா விசுவாசிச்சு. இல்ல இல்ல, உன்னை அற்பமா நினைச்சாங்க, உன்னை குறைவா நினைச்சாங்க. ஆனா உன் குடும்பத்திலேயே கர்த்தர் உன்னை ஸ்பெஷலா தெரிஞ்சுக்கிட்டாரு. நீ ஸ்பெஷல். நீ கர்த்தருடைய பார்வைக்கு விலையேற பெற்றவள். நீ கர்த்தருடைய பார்வையில விலையேற பெற்றவன். உன்னை கொண்டு இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிறார். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் தேவன் உங்களுக்கு தருகிறார். வல்லமை வல்லமை வல்லமை. ஜீசஸ் ஜீசஸ். அக்கினி 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 அந்த பலவீனப்பட்ட பிள்ளை மேல, ஓ அந்த நோயாளியான பிள்ளை மேல இப்பொழுது கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை பலத்த விதமாய். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நரம்புகள் மேல், எலும்புகள் மேல், சதைகள் மேல், உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை தேவனால் விடப்பட்ட தேவனுடைய மகிமை பிரசன்னம் இப்பொழுது அதற்கு ஏற்றபடி அந்த சரீரத்தை பலப்படுத்தட்டும், அந்த சிந்தையை பலப்படுத்தட்டும், அந்த ஞானத்தை இப்பொழுது கட்டவிழ்த்து கொடுக்கட்டும். கர்த்தர் நிறைய கற்பங்களை அதற்காக ஆயத்தப்படுத்துகிறார். நிறைய பேரை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிறியவனை 1000ஆய் மாற்றுகிற கர்த்தர், எனக்குள்ளே இருக்கிற இயேசு, அவர் பெரியவர். கரங்கள் எல்லாரும் தட்டி ஆமென். ஹalleluya. எனக்குள்ளே என் இயேசு என்றும் பெரியவர். எனக்குள்ளே ஹalleluya. நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் காரியம். ஓ ஹalleluya. ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, பாடுறவங்க அப்படியே பாடுங்க. எனக்குள்ளே சாதாரணமானதை கொண்டு அசாதாரணமானதை செய்கிற கர்த்தர். நம்பிக்கை எல்லா நிலையானாலும், விசுவாசம் குறைவானாலும் அற்புதர் உனக்குள்ளே இருக்கிறார். அதிசயம் செய்வார். கலங்காதே. இப்போ இந்த பாட்டை பாடும்போது அந்த அக்கினி துகள் உங்க பிள்ளைங்க மேல இறங்கட்டும். ஆண்டவரே ஜீசஸ் ஜீசஸ். ஆண்டவரே, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேனே, நான் என்ன செய்ய முடியும்னு சொன்னவனே, நீ உன்னை சிறு பிள்ளை என்று சொல்லாதே. நீ உன்னை சிறு பிள்ளை என்று சொல்லாதே. உனக்குள்ளே இருக்கிற இயேசு, உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், உனக்குள்ளே இருக்கிற வல்லமை பெரியது என்று சொன்னீர். அது இப்பவே நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார். அதிசயம் செய்வார். கைகளை மேல தட்டி
ஊற்றப்படட்டும், 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 ஊற்றப்படட்டும். கருவியாக, விலையேற பெற்ற கருவியாக, பெரிய கருவியாக நான் உன்னை இயந்திரம், மக்களுள்ள இயந்திரமாக்குற கர்த்தர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த 3 நாட்கள் ஜெபத்தில் இயேசுவே அந்த மகிமை காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன் இப்பொழுது கிடைக்கட்டும். அந்த பலவீனமான சரீரங்கள் இப்பொழுது பலன் அடையட்டும். காரியம் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஓ கரங்களை தட்டி. ரிதலரம் தனரோ லத்தனரம், ரிதலரம் தனரோ லத்தனரம். நன்றி அப்பா, நன்றி. சிறியவனை 1000 மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். கையை உயர்த்தி சொல்லுங்க பகல், நான் சிறியவன் ஆண்டவரே. அதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்கிறான், நானோ சிறுமையும் எளிமையுமானவன், நானோ சிறுமையும் எளிமையுமானவன். எனக்கு நிற்கிறது கூட பலன் இல்லை, எனக்கு போராடுறதுக்கு சுத்தமா பலன் இல்லை. என்ன கொண்டா, என்ன கொண்டா, என்ன கொண்டா. எனக்கு நம்பவே முடியலையே. எனக்கு ஒரு தகுதியுமே இல்லை, எனக்கு ஒரு வல்லயுமே இல்லை. நிறைய நேரத்தில் அதை தான் நான் ஃபீல் பண்ணேன். என் குடும்பத்திலே நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன், நான் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டவன். எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. என்னை மக்குன்னு தானே நிறைய பேர் சொல்றாங்க. ஹல்லேலூயா. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னானோ, நானோ தாவீதே இவ்வளோ பெரிய உன்னதமான ஊழியத்தை ஆண்டவரும் கையில கொடுத்துருக்கிறாரு. இத்தனை லட்சம் ஜனங்களை ரொம்ப அழகா ராஜா மாதிரி வழி நடத்துறீங்களே, எப்படி இது? உங்க அப்பா பழக்க வைத்தாரா, நீங்க ஏதாவது பழக்கம் எடுத்தீங்களா? அப்பதான் தாவீது சொல்றான், நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல், நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சார், எப்படி ஆண்டவர் என்ன உயர்த்த போறான்னு எனக்கு தெரியல. எமோரியருடைய 2 ராஜாக்களை, இரும்பு ராஜாக்களை, குளவிகளை கொண்டு உன் பட்டயத்தை உள்ளே வச்சிரு, உன்னுடைய வில்ல நீ யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. என் படிப்பை என்னால பயன்படுத்த முடியல பாஸ்டர். என்னுடைய படிப்பை முன்னாடி நான் வச்சா இந்த படிப்பினால ஒன்றும் பண்ண முடியாது, முடியாது. என்னுடைய சர்டிபிகேட் வச்சு நான் எதுவும் செய்ய முடியாது. அதைத்தான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, உன்னுடைய பட்டயத்தினால அல்ல, உன்னுடைய வில்லுனால அல்ல. ஏன்னா உன்னுடைய வில்லு அவ்வளவு ஒர்த்து கிடையாது, உன்னுடைய பட்டயம் அவ்வளவு ஒர்த்து கிடையாது. இந்த ஜெபத்தில் அட்டன் பண்ற யாரோ ஒருத்தர் லிட்டரலா இதைத்தான் பேசிட்டு இருக்காங்க. ஆண்டவரே, என்னுடைய பட்டயத்தினால ஒன்றும் பண்ண முடியாது, என்னுடைய வில்லுனால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை எமோரியர், இரும்பு ராஜா நின்றுட்டு இருக்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? இதை கொண்டு ஒரு மனுஷனு கூட என்னால முறியடிக்க முடியாது, இதை கொண்டு நான் எதுவுமே செய்ய முடியாது. அப்பதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல பயப்படாத, உன் பட்டயத்தை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உன்னுடைய வில்ல யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சர்டிபிகேட் இல்லாமலே, இந்த பின்னணி இல்லாமலே, இந்த வசதி இல்லாமலே, இந்த பேக்ரவுண்ட் இல்லாமலே, இந்த சூழ்நிலை இல்லாமலே, இந்த அழகு இல்லாமலே உங்களை சாட்சியாய் நிறுத்துறதற்கு என் தேவனாகிய கர்த்தரால எஸ் முடியும். நம்புறவங்க பலத்த கைத்தட்டலோடு, பலத்த கைத்தட்டலோடு. ஓ ஜீசஸ், அந்த பட்டயம் இல்லாம, அந்த வில்லு இல்லாம, அந்த சர்டிபிகேட் இல்லாம, அந்த ஞானம் இல்லாம உங்களுக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர், உன் பிள்ளையை நிறுத்துகிற கர்த்தர், பிள்ளைக்கு எதுவுமே வேண்டாம், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார்.